கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதியாகிய இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களை, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி ஆதியாகமத்திலே தேவன் சொல்லுகின்றார். அப்போது நம்ம நன்மையை தேடும் பொழுது நம்ம பிழைத்திருப்போம். நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுபவர்களாக இருப்போம். நன்மையை தேடும் பொழுது தயையை பெற்றுக்கொள்கின்றோம். இங்கு அதனோடு கூட இங்கு சொல்லுகின்றார், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். அப்போது நீங்கள் நன்மையை தேடுபவர்களாக இருப்பின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருப்பாராம்? நம்ம சொல்லுகிறபடியே நம்மளோடே கூட இருப்பார், உங்களுடனே கூட இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி அவர் மிகவும் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சிருஷ்டி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் நன்மையை மட்டும் தேடுனீங்கன்னா போதும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எப்படி உங்களோட நான் இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை சொல்லுங்கள், நான் அப்படியே உங்களோட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, விசேஷமாக அதாவது ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருப்பார். ஆனால் அதே நேரம் அவருடைய பணி எதுவாக இருக்குமோ, என்ன வேலை செய்கிறாரோ, டீச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு லாயராக இருக்கலாம், அல்லது ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது ஒரு ஜட்ஜாகவே இருக்கலாம். அப்போ அந்த பிள்ளைய அவங்க அப்பாவை பார்த்து என்ன சொல்லுவாங்க? சில நேரம் அவங்க வெளியில் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த விதமாகவே வீட்டிலையும் நடப்பாங்க. ஒரு சிலர் அப்போது சொல்லுவாங்க, டேடி நீங்கள் ஸ்கூலுக்கு தான் டீச்சர், நீங்கள் வெளியில் தான் நீங்கள் இப்படி இருக்கணும், ஆனால் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எங்களுக்கு அப்பாவாக இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தகப்பனாகிய பரம தகப்பனாகிய தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு எப்படி உங்களோட இருக்கணும் சொல்லுங்கள், நான் அப்படியே இருப்பேன் என்று சொல்லினார். அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவர் நீதியின் தேவன், அவர் இரக்கமுள்ள பிதா, அதனோடு கூட சகல கிருபையும் பொருந்திய தேவன். அவர் இன்னொன்று பரிகாரியாகிய கர்த்தர், அவர் யுத்தத்திலே வல்லமை உள்ளவர், அவர் சமாதானத்தின் தேவன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் பெருகவே பெருக பண்ணுகிற தேவன். பிரியமானவர்களே, அவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன். இப்படி அவர் எந்த விதமாக நம்மளோடு இருக்கணும், ஒரு தகப்பனாக, அல்லது ஒரு போதிக்கிற, அழகாய் போதித்து வழிநடத்துகின்ற ஒரு ஆசிரியராக, அல்லது நம்முடைய நீதிகளையெல்லாம் விளங்க பண்ணுகின்ற நீதியின் தேவனாக, அல்லது நம்முடைய குடும்பத்தில் சுகவீனம் பலவீனம் வராதபடிக்கு காத்து நடத்துகின்ற பரிகாரியாகிய கர்த்தராக, சகலவிதமான கிருபைகளை நமக்கு அருளி செய்து நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஐஸ்வர்ய சம்பன்னர், வெள்ளியும் பொன்னும் அவருடையது. இப்போ நீங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வீட்டில் எங்களோட இப்படி இருப்பீராக, சமாதானத்தின் தேவனாக இருப்பீராக, எங்களுக்கு வருகிற யுத்தங்களையெல்லாம் முறியடிக்கிற யுத்தத்தில் வல்லமை உள்ளவராக வெளிப்படுவீராக, எங்களுடைய குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குகின்ற ஐஸ்வர்ய சம்பனராக எங்களோடு இருப்பீராக, எங்களுக்கு நல்ல ஞானத்தை, பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகின்ற தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக எங்களோடு இருப்பீராக, இப்படி ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் புத்தியையும் தருகின்ற ஆலோசனையை தருகின்ற தேவனாக எங்களோடு இருப்பீராக என்று சொல்லி நம்ம சொல்லலாம். பிரியமானவர்களே, அவர் சகலவித கிருபையும் பொருந்திய தேவன். எனக்கு இந்த காரியத்திற்கு கிருபை வேணும், எனக்கு இந்த காரியத்திலே கிருபை பெருக வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டவராக எங்கள் வீட்டில் இருப்பீராக. எங்கள் வீட்டிலே உலாவி ஆண்டவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாக எங்களோடு இருப்பீராக என்று சொல்லி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அல்லது ஆறுதலின் தேவனாக, இரக்கங்களின் பிதாவாக, சர்வ வல்லமை உள்ளவராக,
அவர் எல் ஷடாய், ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படி நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அப்படியே உங்களோட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். எனவே இப்படிப்பட்ட வல்லமையோடு எங்கள் வீட்டில் எங்களோடு இருப்பீராக. என்ன விதமாக சொல்கிறீங்களோ அந்த விதமாக பரவாயில்ல, நான் உங்களோடு அப்படிப்பட்ட மகிமையோடு அப்படிப்பட்ட வல்லமையோடு உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் நம்ம என்ன செய்யணுமா, நம்ம தீமையை அல்ல நன்மையை தேடுபவர்களாக நம்ம கிரியை செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 15வது வசனம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். அவர் இரக்கம் செய்யும்படிக்கு தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி நீங்கள் நியாயத்தை நிலைப்படுத்துங்க. எந்த இடத்துல நியாயத்தை நிலைப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல நியாயத்தை நிலைப்படுத்துங்க, அப்பொழுது உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, தீமையை வெறுத்து நன்மையை தேடுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்முடனே கூட நம்ம சொல்லுகிறபடியே வாசம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் தீமையை வெறுத்து நன்மையை தேடும் பொழுது நாங்கள் சொல்லுகிறபடியே எங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த விதத்தில் ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, சமாதானத்தை, ஆறுதலை, கிருபைகளை விரும்புகிறார்களோ அப்படியே நீர் அவர்களோடு இருக்க நீர் ஆண்டவரே அப்பா வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் ஐயா. கர்த்தாவே, அப்படியே நீர் தீமையை வெறுத்து கர்த்தாவே உடைய பிள்ளைகள் நன்மையை தேடி வாழட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமது ஆசீர்வாத டிவியின் சார்பாக நடத்தப்படுகின்ற வாலிபர்களுக்கான ஒரு நாள் வாலிபர் கூடுகை இருக்கின்றது. இந்த வாலிபர் கூட்டத்திற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைங்க. சென்னையில் இருப்பவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட முடியும் இல்லையா? இது ஸ்கூலுக்குனாலும் சரி, காலேஜஸ்க்குனாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கூட காலையிலேயே புறப்பட்டு இல்லையா 7 மணிக்கு 7:30 மணிக்கு என்றெல்லாம் புறப்பட்டு செல்லுகின்ற அநேகர் உண்டு இல்லையா? அப்போ இந்த ஒரு நாள், இந்த விடுமுறையாக இருக்கின்ற இந்த ஒரு நாள் நீங்கள் இந்த சுதந்திர தின விழா ஃபங்க்ஷன் ஒரு வேளை இருக்கலாம் உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், அதெல்லாம் காலையில் முடிந்து விடும். நீங்கள் முடித்து விட்டு நேரடியாக நீங்கள் இந்த வாலிபர் கூட்டத்திற்கு வாங்க. ஒருவேளை நீங்கள் சீக்கிரமாக வர முடிஞ்சவங்க சீக்கிரமே உங்களுடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க. இந்த இதில் அட்டென்ட் பண்ணுவதற்கான எந்த கட்டணமும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அழைத்து கொண்டு வாருங்கள். மதிய உணவு உங்களுக்கு வழங்கப்படும். அதனோடு கூட உங்களுடைய ஆத்மாவிற்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இவைகளெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் அருளி செய்து உடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.